சரி வாங்க, இது சொல்லதாங்க அவள் அவ்வளோ யோசிச்சா, அவளுக்கு பட்டு ஞாபகம் வரல. சரி வாங்க போய் பார்க்கலாமா நம்ம. சரி வா. ஸோ பார்த்தீங்களா ப்ளே பண்ணி விளாட்றாங்க. ஸோ இவங்க 2 பேர் டாக்டர் செட் விளாட்றாங்க, அவங்க 2 பேர் ஃபோன் ஆடுறாங்க. ஸோ ஏரியலைஸ் டாக்டர், எஸ் ரைட். அகானிஸ் பேஷண்டா? ஸோ ஓகே சரி வாங்க, இப்போ நம்ம வெளியே போய் பார்க்கலாம். அங்கே க்ளீன் பண்ணது பார்க்கலாமா? வாங்க அப்படியே இங்கே போய் காட்டுறேன் வாங்க. இது வந்து ஜிங்கல் வெல், என் பசங்க கேட்டாங்க சொல்லி எடுத்துன்னு வச்சுட்டாங்க. ஸோ வாங்க அப்படியே இங்கே காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இந்த வீடியோ? போன வீடியோவில் காட்டும் போது இங்கே வெறும் செடி மண் ஏகப்பட்டது எப்படி இருந்தது. ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு போட்டாங்க, தரையும் போட்டாங்க எல்லாமே. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் உள்ளே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி புல் செடி எவ்வளோ அங்கே சேரு சஸ்பென்லாம் ரொம்ப கடந்து தண்ணி எல்லாம் அப்படி நிற்காது. இப்போ இந்த இடத்துல தண்ணி நிற்காது. ஸோ இங்கே பாருங்கள் சிமெண்ட் போட்டாங்களா, இங்கே பாருங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி கச்ச இருந்தது. இந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட். இங்கே பாருங்கள் இந்த பக்கத்து வீட்டில் எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. இங்கே இப்போ ஃபுல்லாக சிமெண்ட் போட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா சஸ்போன்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ இதே முடிச்சாங்கன்னா என் ட்ரைனேஜ் ரொம்ப அந்த சஸ்போனோ இது அப்புறம் இந்த சம்புலையும் தண்ணி கொஞ்சம் நாற்றம் வந்திருந்தது ட்ரைனர் ரொம்ப. இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரைனேஜ் சஸ்போன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க சம்பெல்லாம். ஸோ இப்போ பக்காவாக தண்ணி வருது, ஸ்மெல் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ செடி இருந்தது, கச்சகச்சான்னு இருந்தது செடி. இங்கே தென்னை செடி எலுமிச்சை செடி எப்படி இருந்தது, இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக என் பூனை பார்த்தீங்களா எங்கே எட்டி பார்க்குது பாருங்கள். ஓடிச்சு அது. பார்த்தீங்களா ஃபுல்லாக தர அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக தர. ஸோ ஃபுல்லாகவே தர போட்டு முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா இங்கேயும் ஃபஸ்ட்டு ஓப்பனில் இருந்தது கரண்ட் பாக்ஸு, அதுவும் சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க, அப்படியே தெரியும் மூடிட்டாங்க. அப்படியே யூட்டர்ன் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பக்கா ஆகிடுச்சா. அப்படியே இங்கேயும் காட்டுறவாங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ செடி இருந்தது, கச்சன்னு இருந்தது. இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்படியே இங்கே பாருங்கள் சிமெண்ட் போட்டு எல்லாம் மூடிட்டாங்க. இங்கே எல்லாம் இருந்துறேன். இதுவும் இல்லாமல் ப்ளஸ் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மேடு மாரி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா, வெளியே சிமெண்ட் போட்டாங்க, இங்கேயே மேடு மாரி ஆகிட்டாங்க. இந்த மேடு ஏன் போட்டாங்கன்னா மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மேடு போட்டாங்க. இப்போ மழை பெஞ்சு தண்ணி வந்தாலும் உள்ளே வராது, அப்படியே தண்ணி அப்படியே வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த மேடு இல்லாத காரணத்தினால தண்ணி அப்படியே உள்ளே ஃபுல்லாக எதிரிக்கு வரும், ஃபுல்லாக எதிரிக்கு வந்து ரொம்பிடும், இதுவும் ரொம்பிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அது அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க. இதுக்கு ஏன் மண்ணில் போடலன்னா தண்ணி ஊறுறதுக்கும் செடி வைக்கிறதுக்கு மட்டும் இந்த சிமெண்ட் போடாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பம்ப் அடிக்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க. ஸோ சிமெண்ட் அங்கே போடல. சிமெண்ட் அங்கே போட்டால் தண்ணி ஊறாது சொல்லிட்டு, தண்ணி அங்கே இழுக்காது சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே போடல. ஏன்னா பம்பு இருக்குதுல்ல, அதனால் போடல. ஸோ பக்கவாகிடுச்சா சிமெண்ட்டு பார்த்தீங்களா எல்லாமே. இப்போ என்னன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம கரண்ட் போனால் கூட இங்கே நைட்டு வந்து பாய் போட்டு கூட படுத்துக்கலாம், சேர் போட்டு கூட அப்படியே உட்காந்து ஜாராளமாக கதை பேசின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்கே சிமெண்ட் எல்லாம் பக்கவாயிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் இப்போ க்ளீன் பண்ணோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ அங்கே பாட்டி வந்தது க்ளீன் பண்ண முடியாது, இது அவங்க செடி க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே நம்ம தண்ணி நிற்காது. நான் அங்கேயே தண்ணி காமிச்சல, இருங்க காட்டுறேன் அப்படியே வாங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக அவங்க ரெடி பண்ணுதான். இப்போ இதுவும் வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இங்கே தண்ணி ஃபுல்லாக நிற்கும்ல மழை பெஞ்சுனா. இப்போ இங்கே நிற்காது. இப்போ அந்த இடத்துல அந்த பாத்ரூம் வந்து இது பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடுவாங்களா, அது தண்ணி நிற்காது இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ இது மட்டும் தான் பெண்டிங், இது முடிச்சிடுவாங்க வந்து கொஞ்ச நாளில். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ பக்கவாயிடுச்சு நம்மளுக்கு. நம்மளுக்கு இங்கே உட்காரத்தும் போகலாம், படுத்தும் தூங்கலாம், இங்கே எதுவுமே பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பக்கவாகிட்டாங்க. இப்போ என்னன்னா மேலே இருக்கிற தென்னை மரத்தில் வந்து மரம் அந்த என்னது எள்நீர் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த எள்நீரத்தை தான், ஏன்னா பட்டுன்னு மேலேருந்து உழுவுது கீழே. இங்கே பாருங்கள் இங்கே நூந்துக்கு பார்த்தீங்களா எள்நீர். இங்கே பாருங்கள் இது எப்போ மண்டல உழுவும் கூட தெரியாது, மேலே இந்த காஞ்சி போனது. ஸோ அதுவும் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பசங்க விளையாடுறாங்க போகிறாங்க எல்லாம் செய்கிறாங்களே. ஸோ அதனால் எப்போ உழுதுன்னு தெரியலாங்க. பாருங்கள் எவ்வளோ காஞ்சி போய் கட்டுது பார்த்தீங்களா மேலே எள்நீர். அது காற்று அடிச்சுன்னு அப்படியே ஊந்துது மேலே அது. ஸோ அதுவும் சொல்லியாச்சு, எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. சம்பு ஃபுல்லாக பக்கம் க்ளீன் ஆயிடுச்சு எல்லாம். இப்போ நம்ம வெயிட் சம்பு திறந்தாலே இப்போ குளத்துல வெள்ளையாக தண்ணி ஃபஸ்ட்டு திறந்தாலே
கருப்பாக வரும் தண்ணி. எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாம் ரெடி, நம்ம பிரச்சனையே எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ஓனரு சொன்ன உடனே. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஓனருக்கு தான், எல்லாமே ஹவுஸ் ஓனர் தான். பிரச்சனை இல்லாமல் ஆகிட்டாரு, பக்காவாக பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா, நான் சொன்னது அவ்வளோ சொல்கிறா. இப்போ அவங்கள பார்த்துன்னு இது ப்ளே கிரவுண்ட் மாரி ஆயிடுச்சாங்க பாருங்க, ஜாலியாக விளாட்றாங்களே. ஈவனும் வந்துட்டான் பார்த்தீங்களா, பாருங்க ஈவனு தான் அந்த சைக்கிள் எடுத்துன்னு அங்கே விளாடுவான். இவங்களுக்கு அது இப்போ ஜாலியாகிடுச்சு, எதுவுமே இல்லாமல் பாருங்க, சல்லுன்னு போவோம். அப்படியே அங்கே போயிட்டு பிரேக் பிடிப்பான் பார்த்தீங்களா. ஸோ பசங்களுக்கு விளையாடுறதுக்கு கம்ஃபர்டபுள் இருக்குதுல்ல, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? இந்த ஈவனும் வரான் பாருங்க சைக்கிள் எடுத்துக்கின்னு விளையாடுறதுக்கு. சரி வா, சீமா வா. எல்லாம் விளையாடுங்க, அவ பாட்டு பாருங்க ஃபோனை ஆடினுக்கிறா. சொல்கிறான் பிரேக்குன்னு சொல்கிறான் பாருங்க, பிரேக் ஏரியில் திஸ் இஸ் பிரேக், கோ பேக். Yes. So okay, Alisa. Yes, Alisa is bad girl. So only on phone. Sure. Okay, bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. Cheers. உங்களுக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா காமிச்சு ஏதாச்சும் கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதேமாரி நான் சொல்லி அதுமாரி பண்ணி வைக்கிறேன். ஓகே, பாய்.